Hi guys, welcome to my next video. This is your DK again. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு லாங் செயின் மாடல் யூஸ் பண்ணி வேர்ட் சிமிலாரிட்டி கண்டுபிடிக்க போறோம். அப்படின்னு என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா நான் இன்புட்டில் ஒரு 10 வார்த்தை கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோ, லெமன், ஆப்பிள் ஆர் கிரிக்கெட், ஒரு பேட் பால் இல்லை லயன் டைகர்னு கொடுத்தேன்னா கொடுத்துட்டு நான் இப்போ ஒரு ஆரஞ்சுன்னு வேற இன்புட் கொடுத்தேன்னா ஆரஞ்சுக்கு சிமிலராக என்ன இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோ, லெமன், ஆப்பிள் இருக்குது. அதே மாதிரி நான் ஒரு பேஸ்கெட் பால்னு கொடுத்தேன்னா பேஸ்கெட் பாலுக்கு சிமிலராக கிரிக்கெட் அப்படின்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டாகுன்னு கொடுத்தேன்னா டாகுக்கு சிமிலராக ஒரு லயன், டைகர் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் வேர்ட் சிமிலாரிட்டி. அது எப்படி ப்ரோ இந்த லாங் செயின் மாடல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேர்ட்ஸ் இந்த ஏஏ மாடல் எல்லாத்தையுமே வெக்டார் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? எக்ஸ் ஒய்னு ரெப்ரசென்ட் பண்ணிங்கன்னா 2 டைமென்ஷனல் வெக்டார், எக்ஸ் ஒய் ஜெட்னு போட்டிங்கன்னா 3 டைமென்ஷன். பட் இந்த ஏஏ மாடல் வந்து ஒரு மல்டிபிள் டைமென்ஷனில் போட்டிருக்கோம். ஸோ இந்த வேர்ட் எம்பெடிங்னா என்ன, வேர்ட் டு வெக்டார்னா என்ன, ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐ அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்றத என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேட் ஒரு இடத்துல வச்சிருக்கு. கேட் பக்கத்தில் டாக் ஒரு பக்கத்தில் வச்சிருக்கு. டாக் பக்கத்தில் கேட்னு போட்டிருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பனானா ஒரு பக்கத்தில் வச்சிருக்கு. பனானா பக்கத்தில் ஆப்பிள் அப்படின்னு எழுதியிருக்கோம். அதே மாதிரி கார் வந்து இன்னொரு இடத்துல வச்சிருக்கோம். ஸோ பேசிக்கலி இப்படி தான் ஒரு வெக்டார் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேங்களா? ஒரு வெக்டார் ஃபார்மில் ஒரு இடத்துல வச்சிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து கேட்டுக்கு சிமிலராக ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா கேட் பக்கத்தில் என்ன இருக்குது, டாக் இருக்குது, டாக் எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இங்கே நீங்கள் வந்து ஆப்பிள்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள் பக்கத்தில் என்ன இருக்குது, பனானா இருக்குது அப்படின்றத கொடுக்கும். ஸோ இதுதான் வேர்ட் எம்பெடிங் இல்லை வேர்ட் டு வெக்டார்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம்னா இது எப்படி ஒரு கோடிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதுன்னு பார்க்க போறோம். இப்போ நம்ம கோடிங்குள்ள போயிடலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் கோட் எழுதி வச்சிருக்கேன். அத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இம்போர்ட் ஓஎஸ் பண்ணிட்டு நம்ப ஓப்பன் ஏஐயோட ஏபிஐ கீய செட் பண்றோம். அதுதான் இந்த கோட் பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் langchain டாட் எம்பெடிங் இம்போர்ட் எம்பெடிங் அப்படின்னு பண்ண போறோம். அப்படின்னா langchain வந்து ஏற்கனவே ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வெக்டார் ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணி வச்சிருக்கிறான். ஓகேங்களா? அத நான் கேட்கிறேன். நீ அந்த வார்த்தைய எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்க? ஃபார் எக்ஸாம்பிள் அவன் மேங்கோக்கு நம்பர் 10ன்னு போட்டிருக்கலாம். ஆரஞ்சுக்கு நம்பர் 20ன்னு போட்டிருக்கலாம். ஒரு காருக்கு 7000 ஒரு நம்பர் போட்டிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்தந்த நம்பர எனக்கு குடு அப்படின்னு கேட்கிறேன். ஓகேங்களா? அதுதான் லைன் நம்பர் 28 அண்ட் 29 பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா, என்கிட்ட ஒரு டேட்டா ஃப்ரேம் இருக்கு. ஒரு டேட்டா இருக்கு. எக்ஸெல் டேட்டா இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த டேட்டா. பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ட்ஸ்ன்னு ஒரு காலம் இருக்கு. அதுக்குள்ள மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கு. எலிஃபேண்ட், லயன்னு. ஸோ இத வந்து பாண்டாஸ் மூலியமா நான் படிக்கிறேன். இங்க போனீங்கன்னா, இம்போர்ட் பாண்டாஸ் அஸ் பிடி பிடி டாட் ரீட் சிஎஸ்வின்னு போட்டு அந்த டேட்டாவ நான் படிச்சுட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா, நான் மேங்கோன்னு ஒரு வார்த்தைய எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? மேங்கோன்னு ஒரு வார்த்தைய எடுத்துட்டு, ஏற்கனவே நான் எம்பெடிங் இம்போர்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா? இந்த மேங்கோன்ற வார்த்தைய நீ எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிற? எந்த நம்பர் மூலியமா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கன்னு கேட்கிறேன். இப்ப நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அவன் என்ன சொல்றான்னா, இந்த மேங்கோ என்ற ஒரு வார்த்தைய அவன் 1536 டைமென்ஷன்ல ரெப்ரசென்ட் பண்ணி வச்சிருக்கான். ஓகேங்களா? இது வந்து ஒரு டைமென்ஷன். எக்ஸ், ஒய்னா 2 டைமென்ஷன். எக்ஸ், ஒய், இசட்னா 3 டைமென்ஷன். அது மாரி அவன் 1536 டைமென்ஷன்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்ண போறேன், சரி இது ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிற வெல் அண்ட் குட். இப்ப என்னோட டேட்டா ஃப்ரேம்ல மத்த வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா? எலிஃபேண்ட், லயன், டைகர். ஸோ இந்த வார்த்தைக்கெல்லாம் என்ன எம்பெடிங் போட்டு வச்சிருக்கன்னு கேட்கிறேன். ஸோ ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன பண்றேன், என்ன எம்பெடிங் போட்டு வச்சிருக்கிற. ஃபார் எக்ஸாம்பிள் எலிஃபேண்ட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ற, லயன என்ன வெக்டார் மூலியமா ரெப்ரசென்ட் பண்றன்னு வாங்கி வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா, கொசைன் சிமிலாரிட்டி. அது என்ன ப்ரோ கொசைன் சிமிலாரிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பெயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நீங்க கீழ இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். மேல ஒரு ஃப்ளைட் போயிட்டுருக்கு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். இந்த ஆங்கிள் தான் பார்த்தீங்கன்னா, கொசைன் சிமிலாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது எப்படி ப்ரோ எனக்கு ஹெல்ப் பண்ண போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத பத்தி நீங்க நெறைய தெரிஞ்சுக்கணும்னா, அகைன் ப்ரீவியஸ் வீடியோ நீங்க ரெஃபர் பண்ணுங்க. ஸோ இப்ப மேங்கோன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கலாம். அவன் மேங்கோவ இங்க ரெப்ரசென்ட் பண்ணி வச்சிருப்பான். ஓகேங்களா? இப்படி போட்டுக்கிறேன். மேங்கோ இங்க வச்சிருக்கான்னு வச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ணியிருப்பான், ஒரு ஆப்பிள் இங்க வச்சிருப்பான். அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்ன்றத இங்க வச்சிருப்பான். அதே மாரி ஒரு டாக் அனிமல் இல்லையா? அத இங்க வச்சிருப்பான். ஸோ இது மேங்கோ. இது வந்து பார்த்தீங்கன்னா,
ஆப்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா, கார். இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டாக் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ மேங்கோக்கும், ஆப்பிள்க்கும் காஸ் தீட்டா ரொம்ப கிட்ட இருக்கு. அப்ப சிமிலாரிட்டி அதிகம். அதே மேங்கோக்கும், காருக்கும் காஸ் தீட்டா கொஞ்சம் தூரமா இருக்கு. அதாவது சிமிலாரிட்டியும் கொஞ்சம் தூரம் அப்படின்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அத தான் இங்க நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்ப என்ன பண்ண போறோம்? ஏற்கனவே மேங்கோவோட எம்பெட்டிங் இருக்கு. இப்ப இந்த மேங்கோவோட எம்பெட்டிங்க வச்சு, இது வந்து இந்த வார்த்தையோட எம்பெட்டிங் எதுகிட்ட இருக்கு அப்படின்னு நான் கேட்க போறேன். அவ்வளதான். ஸோ பேசிக்கலி இந்த இமேஜ் தான். ஸோ மேங்கோ இருக்கு. மத்த வேர்ட்ஸோட எம்பெட்டிங் என்கிட்ட இருக்கு. ஸோ மேங்கோ இருக்கு. மத்த வேர்ட்ஸோட எம்பெட்டிங் என்கிட்ட இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ எந்த எம்பெட்டிங் எதுகிட்ட இருக்கு? எந்த வெக்டார் ஃபார்ம் கிட்ட எது இருக்கு? அப்படின்னு கேட்க போறேன். ஸோ கேட்கும்போது என்னன்னு சொல்லுதுன்னா, இத ரன் பண்றேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, மேங்கோ பக்கத்துல பனானா இருக்கு. விச் இஸ் 89%. டைகர் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு. 85%. ஆரஞ்ச் மைட் பி அவன் தப்பா போட்டிருக்கான். ஆரஞ்சு வந்து டைகர் கிட்ட இருக்கு. ஆரஞ்சு கொஞ்சம் தூரம் இருக்கு. எலிஃபேண்ட், லயன் அப்படின்னு இவன் சொல்றான். ஓகேங்களா? இப்ப நான் வேற வார்த்தை குடுத்து பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கிரிக்கெட் பால்ன்னு குடுத்து பார்க்குறேன். ஓகேங்களா? இப்ப போயிட்டு இங்க கிரிக்கெட் பால் குடுக்குறேன். கிரிக்கெட் பால் இப்படின்னு குடுத்தீங்கன்னா, ஸோ இது எத்தன டைமென்ஷனா போட்டு வச்சிருக்கிறான்? அகைன் 1536. இது நம்ம ஏற்கனவே ரன் பண்ணிட்டோம். இப்ப நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் பால் பக்கத்துல கிரிக்கெட் இருக்கு, டென்னிஸ் இருக்கு, டைகர் இருக்கு. மைட் பி டைகருக்கும், கிரிக்கெட்டுக்கும் மைட் பி என்ன சிமிலாரிட்டின்னு தெரியல. அடுத்து ஃபுட்பால், பாஸ்கெட் பால் அப்படி இருக்குன்றான். இப்ப வேற ஏதாச்சும் பண்ணி பார்ப்போம். சரி, இப்ப அனிமல்ஸ்ல ஒண்ணு குடுத்து பார்க்கலாம். ஒரு டாக்ன்னு குடுத்து பார்க்குறேன் நான். இந்த லைன் கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால இக்னோர் பண்ணிடுறேன். ஸோ இப்ப ரன் பண்ணுனா, இப்ப பார்த்தீங்கன்னா, டாக் பக்கத்துல லயன். டைகர். ஸோ பேசிக்கலி பேஸ்ட் அப்பான் உங்க வெக்டார். டாக் பக்கத்துல என்னென்ன வெக்டார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லயன், டைகர் இருக்கு. ஸோ இதுதான் ஸ்கோர். 96% கிட்ட இருக்கு. ஸோ 81%. ஸோ 8 அகைன் 81%, அகைன் 81% கிட்ட கிட்ட இருக்கு. இப்போ பாஸ்கெட் பால்னா கொஞ்சம் தூரம் இருக்கு. ஸோ பேஸ்ட் அப்பான் திஸ் நீங்க வேர்ட் ரெக்கமெண்டேஷன் கூட நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் வித் டுடேஸ் வீடியோஸ் கைஸ். ஸோ இதையே நம்ம எப்படி ஒரு ஹக்கிங் ஃபேஸ் அப்ளிகேஷனா பில்ட் பண்ணலாம்? அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். மோரோவர் ஓப்பன் ஏஐ பிளே கிரவுண்ட்னா என்ன? அது எப்படி யூஸ் பண்றதுன்றத தமிழ்ல வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்ல அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ அண்ட் ஹேப்பி லேர்னிங். இந்த கோடோட கிட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல பேஸ்ட் பண்ணிடுறேன். அப்புறம் என்னோட ப்ரீவியஸ் வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல பேஸ்ட் பண்ணிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹேவ் அ கிரேட் டே.